நீ உன் லட்சியம் ஜெயிக்கணும்னா கட்சி ஜெயிக்கணும். கட்சி ஜெயிக்கணும்னா கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அதை செய்யணும். யாரை நிறுத்துதோ அவனுக்கு வேலை செய்யணும். இல்லை என்னைய நிறுத்தினா தான் அப்படின்னா நீ கேட்குற சீட்டுக்கு உனக்கு கொடுக்குற கட்சிக்கு போய் சேர்ந்துக்க. இங்கே நீ சொல்கிறது தான் அண்ணன் கேட்கணும்னா நீ தனியாக தான் கட்சி ஆரம்பிச்சுக்கணும். ஆனால் நீ கட்சியை வளர்க்குறதுக்கு பதிலாக கட்சியை கலைக்கிறதுக்கு குலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிற. இது வேலை செய்யணும் தம்பி. இந்த கட்சிக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. வேலை செய்கிறவன் வேலை செய்யாதவன் தான். அந்த சாதிக்கு என்னை தலைமை இருக்க வைக்க நீ போராடுற. இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து விடுங்க, எங்களுக்காக ஒரு தடவை பேசி விடுங்க, எங்களுக்காக பேசி விடுங்கன்ற. இது மாதிரி ஒரு துரோகம் இருக்க உலகத்தில் எதுவுமே கிடையாது. உனக்கு எல்லாமே வெளிப்படையாக இருக்கு. உனக்கு விஷம் விற்கிற கடை இருக்கு, சாராயம் விற்கிற கடை இருக்கு, சாப்பாடு விற்கிற கடை இருக்கு. எது வேணுமோ போய் சாப்பிடலாம் நீ. ஆனால் நீ எங்கிட்டதுக்கு வந்த? எந்த சாதிக்கு கட்சி இல்லை, அப்புறம் என்கிட்ட வந்த? எந்த மதத்துக்கு அரசியல் கட்சி இல்லை, இயக்கம் இல்லை, அப்புறம் என்கிட்ட வந்த? அதான் இருக்க. உன் சாதிக்கு கட்சி இருக்கு போ, உன் மதத்துக்கு கட்சி இருக்கு போ. இது ரெண்டு வேணாம். நான் தமிழன் என்ற உணர்வு தான் எங்கிட்ட வா, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கு. அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு அதை தேடுறது இதை தேடுறது இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு பொறுப்பை போட்டிங்கன்னா நல்லா வேலை செஞ்சுருவாங்கன்னு. 13 வருஷமா போட்டேன், ஒரு வேலையும் இல்லை. இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டிங்கன்னா நான் நல்லா குடும்பம் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கட்சிக்கு புதுசாக வந்தால் அவனை மிரட்டி விரட்டுறது. ஏய் யாரா நீ? எப்போ வந்த கட்சிக்கு? நாங்கள்லாம் எப்போ இருக்குதுன்னு மாவட்டம் நான் தான். என்னை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. அண்ணன் அவசரமாக ஒன்றுக்கு வருது, அது உங்கள்கிட்ட கேட்காம. இந்த தமிழ் மாடுகள் தனித்தனியாக தெரிய திராவிட பன்னிகள்கிட்ட அடிபட்டு செத்துருச்சு. அதுதான் இங்கே இருந்த கதை. நம்ம யாரோடும் கூட்டணி வைக்கல, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கலன்னு வச்சுருக்காங்க. அதிக கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அதாவது நான் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே 40 கட்சி இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்கிறது நான் தான். விருதுநகர்னா ஒரு 27 கட்சி. அதோடு சேர்த்து நான் ஒரு நாம் தமிழர்னு ஒரு கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு போட்டிடுவேன். இதில் இது இன்னைக்கு நேற்று இல்லை, இது சபிக்கப்பட்ட ஒரு இனம். இது வாங்கி வந்த வரம். அப்படி இது ஒரு கேடுகட்ட வரம் வாங்கி வந்த ஒரு இனம் இது. இல்லை என்ன தெற்காசிய முழுமைக்கு இருந்து இப்படி தெருவோரத்தில் வந்து நின்றுருக்குமா? அது இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனம் இழுக்க இடம் இல்லாமல் அலையுமா? கோட்டை கட்டி ஆண்டுட்டு கோணி துணி கட்டி தூங்குமா? சொல்லுங்க, தூங்குமா அது? இவன் பாய்மர கப்பலில் இவன் வணிகம் செய்ய போக இவன் படை நடத்தி போன கப்பலில் இருந்த பாய்மர கப்பலில் இந்த துணியை கிழிச்சு உடையாக கட்டி கொண்டு நாகரிகம் அடைந்த நாட்டு மக்கள், இன மக்கள் ஏறலாம். ஆனால் இவன் அந்த மாதிரி இல்லையே. இப்போ இலவச வேட்டி எங்கே கிடைக்கும், சேலை எங்கே கிடைக்கும் அலைஞ்சிக்கிட்டு திரிகிற காலத்துக்கு போயிடுச்சு. கொடை வள்ளல்கள் பிறந்த இனம் அவனுடைய வாரிசுகள் தான் அரைக்குள்ள அரிசிக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கு. எவன் கரும்பு இலவசமாக தருவானா, 1 முழம் வெல்லம் இலவசமாக தருவானா, மாதம் 1000 ரூபா கொடுப்பானான்னு கையேந்தினி. இந்த ஓர்மையின்மை என்பது தமிழ் பேரினத்தில் நீண்ட காலமாக இருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் நமது மூதாதைகள் மூவேந்தர்களும் ஒன்றா நின்று அடிச்சிருந்தா உலகமே தமிழர் உலகம்தான். இந்த உலகத்தில் எல்லா நாடும் தமிழர் நாடாக தான் இருந்திருக்கும். ஒருத்தன் அடித்து அருண்மொழி சோழனும் அவன் மகனும் அடித்தே மிகப்பெரிய வல்லரசை நிறுவிருக்காங்கன்னா இன்னைக்கு அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது. நிறுவனா நம்ம பாட்டன் செஞ்ச பைத்தியக்காரத்தனா கொடியேற்றிட்டு நம்மளை குடியேற்றாமல் வந்துட்டான். மற்ற மன்னர்கள் நம்மளை படையெடுத்து வரும்போது கொடியை மேற்றி அவன் மக்களை குடியை மேற்றி இன்னைக்கு சொல்கிறான்ல அந்த தெருவுகளை ஓட்டு கேட்டு போக முடியலன்னு இந்த நிலையில் நம்மளை விட்டு போயிட்டான். தமிழ் பேரின மக்கள், தமிழின முன்னோர்கள் வீழ்ந்ததற்கு காரணம் அவர்களுடைய பேரன்பும் பெருந்தன்மை. நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டவர்கள், நம் முன்னோர்களை வென்று வீழ்த்தியவர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி அரசாட்சி செய்தார்கள். ஆனால் நமது இன முன்னோர்கள் எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்தது இல்லை. இது நம்மளுடைய மரபு. அதனால தான் நம் அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள்
மற்றவர்களெல்லாம் மனிதநேயவாதிகளாக இருக்கும்போது நாம் உயிர்மை நேயவாதிகளாக இருந்தோம். உலக உயிர்களையெல்லாம் பேரன்பு கொண்டு ஆறத் தழுவி நேசித்த ஒரு இனத்தின் மக்கள் நான். அப்படிப்பட்ட இனம் சேரனை வீழ்த்த பாண்டியன் படை எடுக்குது. பாண்டியனை வீழ்த்த சேரன் வேற நாட்டு மன்னன்ட்ட படை வாங்கிட்டு வர்றது. சோழனை வீழ்த்த பாண்டியன் வேற நாட்டு மன்னன்ட்ட படை வாங்கிட்டு போய் அடிக்கிறது. இப்படியே அடித்து அழிஞ்சாங்க. இப்போ அதான் இங்கே நடக்குது. மன்னர் ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அது மக்கள் ஆட்சியில் நடக்குது. இந்த கொடுமை தீரத்தான் பாருங்க. நீண்ட காலமாக நமது முன்னோர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி நிறைய கருத்துக்களை அறிவுறுத்தி பேசியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஐயா கவிஞர் அவர்கள் கூட ஒரு திரை இசை பாடலில் ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்கன்னு பாடுறாரு. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைன்னு பாரதி பாடிட்டான். இந்த காக்கைகள் எல்லாம் கண்டன தீர்மானம் போட்டு பாரதிக்கு எதிராக ஒரு பெரிய மாநாடு போடுது. பாரதி புதைச்ச இடத்துலேருந்து படக்குன்னு எரிச்ச இடத்துலேருந்து எந்திரிச்சிட்டான். என்னைக்கு நான் எங்கே நீங்கள்லாம் என் ஆளுகள், நான் உங்களை அன்பாக தானே பண்ணேன், நேச்சு தானே பண்ணேன், எதுக்கு நீங்கள் என் மேலே இப்படி வெறுப்பா மாநாடு போடுறீங்க? நீ என்ன காக்கை குருவி எங்கள் சாதி, நாங்கள் எப்படி உங்கள் சாதியாக இருக்க முடியும்? நீ எப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்ட? என்ன நான் உயர்வா தான், நீ உயர்வா பண்ணல, எங்களை கேவலப்படுத்திட்ட, மன்னிப்பு கேள்வி. ஏன் பாரதி, ஏன் இப்படி சொல்கிறீங்க? பாரதி, எங்களில் ஒருத்தன் ஒரு காக்கை இறந்துட்டான், நாங்கள் 1000 காக்கைகள் கூடி கரைவோமே. இனம் மொத்ததும் செத்ததுக்கு நீங்கள் ஒருத்தன் கூட அழலடா, நீங்கள் எப்படா எங்கள் சாதியாக இருப்பீங்கன்னு காக்கை கேட்குது. அது மாதிரி தான் ஒரு தவிர டார்வின், சார்லஸ் டார்வின் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி குரங்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டுருச்சு. டார்வின் போய் பதறி போய், என்ன நீங்கள் குரங்கிலிருந்து நான் இன்னைக்கு மனிதர்கள் வந்தாருன்னு சொன்னது கோச்சிக்கிறீங்க ஏன்? நீங்கள் எங்கள்லேருந்து வந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னு, எங்கள்கிட்ட இல்லாத சாதி மதம் உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் எப்படி எங்ககிட்ட இருந்து வந்திருக்க முடியும்னு குரங்குகள்லாம் கோச்சிக்கிறது. காக்கையை உதாரணம் சொல்லி தமிழர்களுக்கு கற்பிக்க வேண்டிய நிலைமைக்கு தமிழர்கள் வந்துட்டாங்க. நம்முடைய கடைசிக்கு நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்ன பிடிச்சிருக்கு, ஒட்டாம அதை சொல்றாரு. ஓங்கி வளர்ந்த முருங்கில் மரம் ஒன்ன பிடிச்சிருக்கு, ஒற்றுமை களைஞ்சதுன்னா உயர முடியுமா? அவர் கேட்குறாரு. ஒழுங்காக குறுத்து விட்டு கிளைகளையா வெடிச்சிருக்கு, இதுல ஒற்றுமை குலைஞ்சதுன்னா உயர முடியுமான்னு கேட்குறாரு. மூங்கில் மரம் பாருங்க, ஒன்ன பின்னிக்கிட்டு ஒழுங்கா குறுத்து விட்டு கிளை விட்டு வளருதுன்றது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. மற்ற இனங்களுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை, இப்போ அவர் தம்பி சொன்னார்ல, ஒருத்தர் பேசும்போது அந்த தெருவில் நமக்கு ஓட்டு போடலன்னு, அந்த உணர்ச்சி, அந்த மான உணர்ச்சி நமக்கு இருக்கணும். அவர்கள் ஓட்டு நமக்கு இல்லை என்றால் நமது ஓட்டு அவர்களுக்கு இல்லை என்ற நிலையை நம்ம உருவாக்கணும். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நீ யாரையும் குறை சொல்லாத, அவர்கள் எல்லோரும் சரியாக இருக்கிறார்கள், நாம் தவறாக இருக்கிறோம். நாம் சரியாக இல்லை, அவ்வளோதான். நம்ம அப்பன் சரியில்லை, அதனால அடுத்த விட்டப்பன் எழுத்த விட்டப்பன் நல்லா இருக்கிறான்னா அவனை பொறாமைப்படவோ கோவப்படவோ உனக்கு உரிமை இல்லை. உங்க அப்பன் சரியில்லை, உங்க அப்பன் சரியில்லை, அப்ப நீயாவது சரியாக. இதுதான் நீ இருக்கிற யதார்த்த நிலையை தான். அது சரி செஞ்சுக்கிற முடிகிற இருக்க வாய்ப்பும் அதுதான். அஞ்சாம் வகுப்பு பாடத்தில் ஒரு பாடம் வரும். இப்போ அது அந்த பாடம்லாம் இல்லை, பள்ளிக்கூடத்திலே இல்லை. 4 மாடு, காளை மாடு, ஒரு சிங்கம். 4 காளை மாடு வரும். அந்த காளை மாடு ஒன்றா மேயும், சிங்கம் வரும். 4 மாடும் சேர்ந்து குத்தி கொம்பில் தூக்கி சிங்கத்தை வீசிடும், ஓடிடும் சிங்கம். இது 4 மாடுகளும் ஒன்றா நிற்கும் போது கிடைத்த வலிமை.
4 மாட்டுக்குள்ளேயும் சண்டை. இப்போ நம்ம சண்டை, நாங்கள் தேவர், நாங்கள் தேவேந்தர், நாங்கள் நாடார், நாங்கள் கோனார். அவர் இப்போ மொத்தமாக எங்கே போனாருன்னு தெரியல இவரெல்லாம். ஆனால் சண்டை. இப்போ இந்த 4 மாடும் சண்டையை போட்டு தனித்தனியாக திரும்பி அங்கங்கே போய் மேயும் போது சிங்கம் ஒவ்வொரு மாடாக அடித்து வசதியாக சாப்பிட்டுருச்சு. இந்த தமிழ் மாடுகள் தனித்தனியாக தெரிய திராவிட பன்னிகள்கிட்ட அடிபட்டு செத்துருச்சு. அதுதான் இங்கே இருந்த கதை. திராவிட நாய் நரிக்கிட்ட அடிபட்டு செத்துருச்சு. இப்ப ஒன்றாக 4 மாடும் நிற்கும் போது சிங்கம், வலிமை மிகுந்த சிங்கம் செதறி ஓடுது, தெரிச்சு ஓடுது. தனித்தனியா பிரிஞ்சும் போது அடிச்சு சாப்பிடுது. ஒரு வயதான அப்பா மரண படுக்கையில் இருக்கார், சாக கிடக்குறாரு. இதுவும் அதே பள்ளிக்கூடத்தில் நான் படித்தது தான். நீங்கள் படிச்சிருக்கலாம், எனக்கு முன்னவர்கள் படிச்சிருக்கலாம், என்னோடு சமகாலத்தில் படித்தவர் படித்திருக்கலாம், இல்லை பின்னாடி வரவர்கள் படிக்காமலும் போயிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்க, மரணப்படுக்கையில் இருக்க அவருக்கு 4 மகன்கள். 4 மகன்களை போய் ஒரு விறகு கட்டை தூக்கிட்டு வர சொல்றாரு. இந்த விறகு கட்டை நல்லா வலுவான மகன்கள், பலமான மகன்கள், அடிங்க உடைங்க அப்படின்னாரு. உடைக்க முடியல. 4 பேரும் சேர்ந்து அடிங்க, உடைக்க முடியல. இப்ப அப்பா சொல்றாரு, ஒரே கட்டாக அந்த கட்டைகள் கட்டப்பட்டிருக்கும் போது தனித்தனியாக வலுகொண்ட மட்டும் அடித்தும் உடைக்க முடியவில்லை, 4 பேரும் சேர்ந்து அடித்தும் போது உடைக்க முடியவில்லை. கட்டை பிரிச்சுட்டான். ஒவ்வொரு கட்டையாக எடுத்து வச்சு அடிச்சோன்னா உடஞ்சி நொறுங்கி விழுகுது. இதான் வாழ்க்கை தத்துவம். ஒரே கட்டாக ஒரே கூட்டாக நீங்கள் இருக்கும்போது வலிமையாக இருந்தீர்கள், உடைக்க முடியவில்லை. தனித்தனி கட்டையாக பிரித்து அடிக்கும் போது நீங்கள் உடைந்து நொறுங்கி விழுகிறீர்கள். இதுதான் தமிழ் சமூகம் வீழ்ந்ததற்கு காரணம். நான் தேவர், நான் தேவேந்திரன், நான் படையாச்சி, நான் பறையன், நான் கவுண்டன், நான் செட்டியார், நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவன் என்று பிரிந்து விளந்ததால் இந்த மண்ணிற்கு சொந்தமும் துளியும் சொந்தமில்லாதவர்கள் அதிகாரத்தில் இருந்து நம்மளை அடிமைப்படுத்தி 1000 ரூபாய்க்கு நம்ம ஆத்தாளப்பனை கையேந்து வைத்து விட்டார்கள். இதை தன்மானமிக்க தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொண்டால் அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் எழுச்சி, அதுதான் கிளர்ச்சி, அதுதான் அரசியல் புரட்சி. இதை புரிஞ்சுக்கணும். இன்னும் நீ உனக்குள்ள பிரச்சனை. 13 ஆண்டுகளா நான் இவ்வளவு கற்பிச்ச பிறகும் இந்த தமிழ் சமூக வீழ்ச்சிக்கு காரணமே சாதி மத உணர்ச்சி. அந்த பிளவுதான். அது தெரிந்த பிறகும் நீ இன்னும் என் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு நீ என்ன செய்யற? ஒவ்வொருத்தனும் அவன் சார்ந்திருக்கிற சாதிக்கு, அந்த சாதிக்கு என்னை தலைமை ஏற்க வைக்க நீ போராடுற. இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து விடுங்க, எங்களுக்காக ஒரு தடவை பேசி விடுங்க, எங்களுக்காக பேசி விடுங்கன்ற. திருப்பி என்ன பண்ற? இதுக்குள்ள இருந்துக்கிட்டு உன் சாதியை தேடுற. சாதிக்கு எவனுக்கு எந்தெந்த பொறுப்பு கொடுத்துருக்கு, யாருக்கு எந்தெந்த பதவியில் இருக்கான் தேடுற. இது மாதிரி ஒரு துரோகம் இருக்க உலகத்துல எதுவுமே கிடையாது. உனக்கு எல்லாமே வெளிப்படையாக இருக்கு. உனக்கு விஷம் விற்கிற கடை இருக்கு, சாராயம் விற்கிற கடை இருக்கு, சாப்பாடு விற்கிற கடை இருக்கு. எது வேணுமோ போய் சாப்பிடலாம் நீ. ஆனால் நீ எங்கிட்டதுக்கு வந்த? எந்த சாதிக்கு கட்சி இல்லை, அப்புறம் என்கிட்ட வந்த? எந்த மதத்துக்கு அரசியல் கட்சி இல்லை, இயக்கம் இல்லை, அப்புறம் என்கிட்ட வந்த? அதான் இருக்க. உன் சாதிக்கு கட்சி இருக்கு போ, உன் மதத்துக்கு கட்சி இருக்கு போ. இது 2 வேணாம். நான் தமிழன் என்ற உணர்வு தான் என்கிட்ட வா, இல்லைன்னா போய்கிட்டே இரு. அப்புறம் இங்க வந்துகிட்டு அதை தேடுறது இதை தேடுறது. எங்க ஆளுகளுக்கு அவ்வளவுதானா என்ன? யார் உங்க ஆளுக? யாரு உங்க ஆளுக? நீயே அடிமை நாய். அதுல என்ன பெரிய அடிமை சின்ன அடிமை தேடிக்கொண்டிருக்கிறாய்? தமிழ் பேரின மக்களை அதிகாரமற்ற அடிமைகள். உனக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் கேட்கிறாரு, பட்டாசு தொழிற்சாலை இதாயிருச்சு, சிமெண்ட் தொழிற்சாலை இதாயிருச்சு, நெசவு இதாயிருச்சு, எதாயிருச்சு. உன் ஊர்ல இந்த 3 பிரச்சனை 4 பிரச்சனை, என்னோட வந்து பாரு. பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைக்குள் சிக்கி திணறுகிறார்கள் தமிழின மக்கள். சிப்காட்டுக்கு 2000 ஏக்கர் எடுக்கிறான், ஏர்போர்ட்டுக்கு 5000 ஏக்கர் எடுக்கிறான். போராடி கொண்டிருக்கான், வாழ்றதுக்கு அன்றாட தவிக்கிறான். யாருக்கு பிரச்சனை இல்லை? மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, உழவர் குடிக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு. யாருக்கு இல்லை? எல்லாரும் பிரச்சனை, எல்லாருக்கும் அந்த நேரம் கோபம். ஆனால் வாக்கு யாருக்கு? எவன் பிரச்சனையை தந்தானோ அவனுக்கு திருப்பி வாக்கு, வலிமை, அதிகாரம்.
அப்ப எப்படி சரி செய்வ? எப்படி சரி செய்வ? சிகரெட்டு பிடிச்சா இருமல் வருது, சிகரெட்டு பிடிச்சா புற்று வருது. அதை நிறுத்தணும்ல. திருப்பியும் சிகரெட்டே பிடிச்சா அப்படி சரி செய்வ? எப்படி சரி செய்வ? அதே மாதிரிதான் நீ உனக்கு துன்பத்தை எவன் தந்தானோ, எவன் பிரச்சனைகளை தர்றானோ அவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுக்கறது எப்படிப்பட்ட அறிவார்ந்த செயல்ங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. சும்மா மாறுதல்னு சும்மா அப்படி பேசிட்டு நாங்க மாற்றத்திற்கான மாற்றம்னா என்னது? சொல்லல, செயல். அது எப்படிப்பட்டது? இத்தனை ஆண்டுகள் செய்யறோம். அவர் சொன்ன மாதிரி அப்புறம் 50,000 70,000. இது என்ன? இது வளர்ச்சி இல்லை. இது என்ன வளர்ச்சி ஆகும்? அவரே சொல்றாரு பாருங்க மதிவானன், நீங்க வாக்கக முகவர் போடவே இல்லை, ஆனா எனக்கு எல்லாம் போட்டாச்சுன்னு, அருமையா போட்டாச்சுன்னு அப்படின்றது. எத்தனை போட்ட? 200 பூத்துக்கு போட்டேன். எவ்வளவு பேர் போட்டேன்? ஒருத்தர் போட்டேன். அது போடாம என்ன கூட்டத்தில் அனாதைய கோயில் திருவிழா தொலைஞ்ச மாதிரி இருப்பான். அவன் 200-300 பேர் நின்றுக்கிட்டு அவன் நிற்பான், அது பண்ணுவான். உனக்கு ஒரு வேலையை நான் செய்ய சொல்லிய, ஒரு வேலையை பிரித்து கொடுத்துட்டு இவர் இங்கே இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு பொறுப்பை போட்டிங்கன்னா நல்லா வேலை செஞ்சுருவாங்கன்னு. 13 வருஷமா போட்டேன், ஒரு வேலையும் செய்யல. இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டிங்கன்னா நான் நல்லா குடும்பம் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலை கேட்குறீங்க சாமி. படித்த சர்டிஃபிகேட்டை கொடு சாமி, உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். என்ன வேலை வேணும்? கலெக்டர் வேலைக்கு போறியா, இல்லை கவர்னர் வேலைக்கு போறியா? சர்டிஃபிகேட்டை கொடு. நீ வேலை செய்யாமல் கூலி கேட்குறிய, அது எந்த ஊரில் நியாயம்? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நான் தான் முதல் பரிசுன்னு சொல்லுங்க, அப்போ தான் ஓடுவேன். யோ ஓடி அந்த கோட்டை தொடியா, அதில் முதல்ல வந்தீங்கன்னா நீ முதல் பரிசு, ரெண்டாவது வந்தீங்கன்னா 2ஆம் பரிசு, மூணாவது வந்தீங்கன்னா 3ஆம் பரிசு சொல்லுங்க, அப்பதான் ஓடுவேன். எப்படி நம்ம ஆளுக்கு பண்ணாங்க தெரியுமில்ல? யாரும் வரலாம், தமிழ்நாட்டில் அரசு வேலையில் சேர்ந்துடலாம், சேர்ந்துட்டு அப்புறம் தமிழ் படிச்சுக்கலாம். வேலைக்கு சேர்ந்த பிறகு மைத்துக்கா படிக்கிறானே, அதான் சேர்ந்துட்டானே. மாவட்ட செயலாளர்னு போட்ட பிறகு நீ 1/2 கிலோ அரிசியை கூட போட்டு மாவாட்ட மாட்டேன். நீ என்னத்தை மாவட்ட செயலாளர் பண்ண? ஒரு மனச்சான்று ஒருத்தன் சொல்றா என்கிட்ட, மனச்சான்று. அண்ணன், நான் கட்சியில இந்த ஆண்டு சேர்ந்தேன். இந்த ஆண்டு சேர்ந்ததுல இருந்து இந்த ஆண்டுக்குள்ள இத்தனை பேரை சேர்த்து விட்டுருக்கேன். ஒரு 2 பேர் 3 பேர், ஒரு 4 பேரை சேர்த்து விட்டேன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தன் கை வைக்கிற 2 பேர். நம்மளும் தூக்கணும்னு தூக்காத, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. இப்ப இந்த அறையில உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரை கூப்பிடுவேன். நீ எத்தனை பேரை சேர்ந்து ஆளை கூப்பிடு. சிவாஜி படத்தில் வர டார்க் ரூம் மாதிரி உள்ள உட்காந்துட்டு கேட்பேன், வா சும்மா கையை தூக்காது, சும்மா வெட்டி பேச்சு. ஒருத்தன் கட்சிக்கு புதுசா வந்தா அவனை மிரட்டி விரட்டுறது. ஏய் யாரா நீ? எப்போ வந்த கட்சிக்கு? நாங்கெல்லாம் எப்போ இருக்குதுன்னு மாவட்டம் நான் தான், என்னை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. அண்ணன் அவசரமா ஒண்ணுக்கு வருது, அது உங்கள்கிட்ட கேட்காம போகலாமா, இல்லை கேட்டு தான் போகணுமானே? அது கேட்டுட்டு தான் போகணும். இந்த மாதிரி ஒரு கொடுமை இது. அடிமையா இருக்கும் போதே இவ்வளவு கொடுமைனா, சுதந்திரம் அடைஞ்சு அதிகாரத்துக்கு போனா அப்பா சாமி வாழ முடியாது. இவங்கள மாதிரி ஒரு கூட்டம், அது ரொம்ப கஷ்டம். தமிழங்க மாதிரி ஒரு கூட்டம்னா கூட்டம் உலகத்துல கிடையாது. கருத்தா பேசுவாங்க, காதுல ரத்த வர்றலை பேசுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா இதனால பொறுப்பு எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. அதை பொறுப்புணர்ந்து பணி செஞ்சுட்டா இந்த கட்சி எவ்வளவோ தூரம் வளர்ந்துடும். நீங்க 35-36 லட்சம் வாக்கை வாங்கியிருக்கிறீங்க. நீங்க ஒரு 10 விழுக்காடு கூட வாக்ககத்தை நிறைவு செஞ்சு போடல. வாக்கக முகவருங்கிறோம், ஆங்கிலத்தில் பூத் ஏஜென்ட்டுங்கிறாங்க. நம்ம அதை விடுவோம், நம்ம ஒரு கிளைங்கிறோம். ஒரு வாக்ககம் ஒரு கிளை, நம்ம சொல்கிற அமைப்பு, நம்ம அமைப்பு ஒரு வாக்ககம் ஒரு கிளை. ஏன்னா அந்த வாக்கக முகவருங்கிற பணி வாக்கு போடும்போது வாக்கு எண்ணும் போது 2 நாளை தவிர அங்கே அவருக்கு வேலை இல்லை. ஆனால் கிளை என்று வரும்போது அங்கே கட்சியினுடைய வேர் அங்கே இருக்கு.
அது ஒரு சல்லி வேரோ ஆணி வேரோ ஒரு வேர். அங்கே கிளை அப்படின்னா அங்கே ஒரு பொறுப்பாளர், தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், ஒரு படை அங்கே நிற்கிது. அப்போ அந்த கட்டமைப்புக்காக தான் நம்ம அது வாக்கக முகவர்னு சொல்லாமல் கிளைன்னு சொல்லணும். அது போடாமலே, வாக்கக முகவர் இல்லாமலே எல்லா வாக்ககத்திலையும் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. கட்சியில நீங்கள் இல்ல, கட்சியில 36 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நீ கட்சியை வளர்க்கறதுக்கு பதிலா கட்சியை கலைக்கிறதுக்கு, குலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிற. இது மாறணும், இந்த நிலை மாறணும். முதல்ல ஒரு வசதி செஞ்சு பார்த்தேன், 2 தொகுதியை ஒரு மாவட்டம் அறிவிச்சு பார்த்தேன், வேலை நடக்கலை. அப்புறம் தொகுதியை 2-3 பிரிங்க, ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமாக, அப்பவும் நடக்கல. 130 நாள் பயணம் பண்ணேன், ஊர் ஊராக போய் கத்துனேன், பேசினேன், வகுப்படுத்தேன், பிரித்து கட்டுங்க, வாக்கக முகவர்களை அந்த கிளைகளை கட்டுங்கன்னு செய்யலை. அப்போ 24 தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஆனால் 26 தேர்தலில் அப்படி விளையாட்டாக எடுத்து கடந்து போக முடியாது. நீ சொல்கிற மாதிரி நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. வெல்லணும், உறுதியாக நம்ம வெல்லணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி படையை பெருக்கணுமா என்ன செய்யணும்? இந்த வேலையை, சுமையை பிரிச்சுக்கிட்டு படையை சின்ன சின்ன படையாக, சின்ன சின்ன வேலையாக வச்சுக்கிட்டு நிறைவாக செஞ்சு முடிக்கணும். அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீங்கள் தொகுதி இப்போ இந்த பாராளுமன்ற கணக்கு அதெல்லாம் விடுங்க. இந்த பாராளுமன்றத்துக்கு அந்த தொகுதி அங்கே போகுது. விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள்? அவ்வளோதான் கேள்வி. ஒரு தொகுதியில் எத்தனை வாக்ககம்? வாக்கக வாரியாக தான் நீங்கள் வேலை செய்யணும். நாம் தமிழர் கட்சி தொடங்கிய 13 ஆண்டுகளில் 1 லட்சம் கூட்டம் போட்டது. பெரிய கட்சி 1 லட்சம் கூட்டம் போட்டிருக்கு, அது வளர்ந்துருச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் நம்மளை அங்கீகரிக்கல. மக்களும் நாடு ஏடும் போற்றல. 10 லட்சம் கொடிக்கம்பங்களை ஏற்றிருக்கு அப்படின்னு எவனும் பாராட்டி இந்த கட்சி வளர்ந்துருச்சு, பெரிய கட்சின்னு சொல்லலை. தேர்தலில் நீங்கள் வாங்கியிருக்கிற வாக்கு எண்ணிக்கையில் தான் இந்த கட்சி வளருது, வெல்லுது, 3வது பெரிய கட்சியாக வந்திருக்குன்னு சொல்கிறான்னா காரணம் என்ன? நீங்கள் வாங்கியிருக்கிற வாக்கு. அதை வச்சு தான் மதிப்பிடுவான். நீ வளர்றியா, வீழ்றியா, தேய்றியா, இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சான்ட்டு. 16 தேர்தலில் போட்டிட்டோம், 8 ஆண்டுகள் ஆகுது, 24ஓட 16 போட்டிட்டோம். 1.1 4,50,000 வாக்கு. அந்த 4,50,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக ஜெயிக்குது, திமுக தோக்குது. கவனிச்சில? அதுக்கப்புறம் அந்த கட்சி 4,50,000 வாக்கு வாங்கின கட்சி நடுத்தருவில் நாசமாக போயிருக்கும். இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல அதுதான், இந்திய அரசியல் வரலாறு அதுதான். ஆனால் விடலை, மறுபடி சண்டை போட்டோம், மறுபடி ஏறணும், 4 விழுக்காடை தொட்டோம், அப்புறம் மறுபடியும் ஏறணும், 7 விழுக்காடை தொட்டோம். அதுக்கடையில் அவன் இந்த சின்னத்தை எடுத்து அதை எடுத்து எண்ணெய் ரைடை போட்டு குழப்பி மைக்கு கீக்கின்னு எண்ணத்தை கொடுத்தான், சலிக்கலை. மறுபடி சண்டை போட்டு இப்போ 8.22ன்னு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வந்திருக்கோம். எவனோடும் கூட்டணி வைக்கல. சில கட்சிகள் அங்கீகரிக்கப்படும், ஆனால் கூட்டணி வச்சு அந்த கட்சிகளுடைய வாக்குகளோடு வலிமை சேர்த்து வரும், அது வேறு. அப்போ எதை வச்சு நம்மளுக்கு இது வருது? பெறுகிற வாக்கு. அப்போ வாக்கு தான் உன்னுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதை பெருக்க வழி செய்யணும். 26 நம்ம வெல்லணும். இல்லைன்னா மனுக்களை வாங்கிக்கிட்டு, குற்றங்குறைகளை கேட்டுக்கிட்டு, புலம்பிக்கிட்டு, போராட்டம் நடத்திக்கிட்டு சாக வேண்டியதுதான். குறை கேட்குற இடத்துல இருக்கிற நீ குறையை தீர்க்கிற உயரத்திற்கு போகணும். அதுக்கு ஒரே வழி அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான், அதிகாரம் மிக வலிமையானது, முதலில் அந்த அதிகாரத்தை பிடி. அதை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அவ்வளவையும் நீ செய்யணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, படையை பெருக்கு. இந்த அரங்கத்தில் இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா இது மாதிரி 50 மடங்கு 60 மடங்கு நீங்க பெருக்கணும். அதுக்கு என்ன வழி? ஒருவர் இருவர் ஆகணும், இருவர் மூவர் ஆகணும். இப்ப ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். நேற்று சொல்ல 2010 கட்சி தொடங்கும் போது நான் சொன்னது. யாராவது ஒருவர் 100 ஆயிருக்கீங்களா? ஒருவர் 10ஆவும் அது ஆயிருக்கா? இல்லை. ஒருத்தன் 10 பேரை வேணா கட்சி விட்டு விரட்டியிருப்பேன்.
கட்சியில் யாராவது சேர்த்துருக்கியா? நீ எங்கே சேர்ப்ப? எங்கிருந்து சேர்க்கணும்? கூட படிக்கிறவன், கூட பிறந்தவன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமச்சினை, சின்னத்தா பெரியத்தா, பொண்ணு கட்டின இடம், பொண்ணு கொடுத்த இடம், இங்க இருந்தா எடுக்கணும். ஒரே சாதியா சேர்க்கிறான், அவன் சொல்லிட்டு இருந்து போறான், நீ சேரு. சொந்தக்காரனா சேர்த்துட்டான், அவன் சொல்லிட்டு இருந்துட்டு போறான், நீ சேர்த்துரு. ரொம்ப சொல்லிட்டு இருந்தா நீ என்னட்டு கொண்டாந்து ஆளை சேர்த்துரு, வெளுத்து விட்டுறேன், உன் வேலையை பாடுறா அப்படின்னு. பெண்கள் இவ்வளவு, பெண்கள் எங்க இருந்து வருவாங்க? இல்லை வாடகை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதா? இல்லை அண்டா குண்டா பாத்திரம்? அது நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி, நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மாவை தான் கூட்டி வரணும், பங்கேற்க வைக்கணும். அப்போதான் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இது யாருக்காக இந்த பிள்ளைகள் பேசுகிறாங்கன்னு தெரியும். அப்போ தான் ஒரு கூட்டத்துக்கு போனால் போயிட்டு வா மகனேன்னு சொல்லுவாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பங்கேற்க நம்ம குடும்பத்து பெண்களை பங்கேற்க வைக்கலன்னா எப்படி பெண்கள் எங்கிருந்து வருவாங்க? எங்கிருந்து வருவாங்க? பங்கேற்கணும். திமுகவில் இருக்கிற குடும்ப அந்த ஆட்சி வேற, நம்ம செய்யறது குடும்ப ஆட்சி இல்லது, குடும்பம் குடும்பமா. இது நாம் தமிழர் என்கிறது அரசியல் பெரும் குடும்பம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அவர் வருவார், அப்பா முதலமைச்சர் ஆவார், அப்புறம் அவர் மகன் துணை முதல்வரார், அப்புறம் இவர் முதலமைச்சர். அது இல்லது, இது எல்லாரும் பங்கேற்கணும். அதனால அங்க பொறுப்புக்கு பெண்கள் போட ஆள் இல்லை. குடும்பத்தில் உங்க மனைவி நிறுத்து, தங்கச்சி நிறுத்து, அக்காவை நிறுத்து, உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடல அம்மாவை நிறுத்து, அவ்வளவுதான். யாரு கேட்க போற? இது நம்ம கட்சி, நாம உருவாக்குற கட்சி, நமக்காக உருவாக்குற கட்சி. எவனும் இதுல வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படி செய்யறாப்பா அப்படின்னா அண்ணன் தான் கேட்கணும். அது நானே சொல்றேனே, செய். இப்ப என்ன செய்யணும்னு கேளு. என்ன செய்யணும்? வாக்ககத்தை வாக்கக வாரியா பிரி. இப்ப ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு தொகுதியை சொல்லு. திருவள்ளிபுத்தூர் என்ன, எத்தனை வாக்ககம் இருக்கு? 283. 300 வாக்ககம் அப்படின்னு போனா 6 பிரி. இங்க பாரு, நீ என்னமோ என்ன அண்ணன் என்ன வந்து இப்படி பிரிச்சு சொல்றாரு, நீ ஒன்று பரம்பரை சொத்தை உனக்கு கொஞ்சம் குறைச்சி எழுதி வைக்கிற மாதிரி நினைக்காத. நீ வேலை செய்யணும். என்கிட்ட வந்து சொல்ற, என்னென்ன இதில் நான் தானே 2 தொகுதியை ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன். எத்தனை வருஷமா? 5-6 வருஷமா நான் தானே பார்த்துருந்தேன். பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேலை எங்கே செஞ்ச? தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேலை எங்கப்பா செஞ்ச? வேலை செஞ்சா நான் ஏன்ப்பா பிரிக்கிறேன்? ஏன் பிரிக்கிறேன்? விருதுநகரில் மொத்தம் எத்தனை தொகுதி? 7 மாவட்டம், ஒரு தொகுதி ஒரு மாவட்டம். எப்படி மாவட்டம்? இப்போ இவர் சொல்றாரு ஸ்ரீவில்லிபுத்தூர் 280 ஆயிடுச்சு. அப்போ நம்ம 55 அந்த கணக்கில் பிரித்து அந்த வாக்ககத்தை இங்கே பாரு. முதல்ல வாக்ககம் எங்கே பிரிக்கணும்? மாநகராட்சி, அது ஊராட்சி, அது நகராட்சி. மாநகராட்சி இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு 4 வாக்ககம் அல்லது 6 வாக்ககம் ஒரு ஒன்றியமாக பிரிக்கணும். இப்போ இருக்கிறவங்களை வச்சு முதல்ல 5 தொகுதி தலைமையே போகணும். தலைவர், அவருக்கு கீழே செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், 4 தூண்கள். 2 துணை தலைவர்கள், இணை துணை செயலாளர். இதை கட்டியாச்சு, 8 பேர் வந்துடுது. இந்த தலைமைக்கு தொகுதிக்கு மகளிர், மாணவர், இளைஞர், குருதிக்கொடை, சுற்றுச்சூழல், இந்த 18 பாசறைகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் போடு. இப்போ 5 தொகுதி தலைமைகள் வந்துடுச்சு. ஐயட்ட எவ்வளவு? 40 தலைமை வந்துடுச்சு. நீ 5 பேர் 6 பேரோட தான் இதுவரை வாக்கு கேட்டு போயிருக்காங்க. இப்ப தலைமை பொறுப்பில் இருக்க 40 பேர் இருக்கான் தளபதி. இவன் அந்த வாக்கு சேகரிக்கும் போது வரலைன்னா அவன் வீண். இதுதான் பொறுப்பு வாங்கிக்கிட்டு இந்த வேலை செய்யாமல் போறது. இப்ப பொறுப்பு வந்துருச்சா? இப்ப எவ்வளவு வந்துருச்சு? 40 ஒரு 10 பேர் தள்ளு, வரல இல்லை 20 பேரை விட்டுரு. 20 பேர் இருக்கான் வேலை செய்யறது, குறைஞ்சது. இப்ப கீழே போற 50 வாக்ககம் ஒரு தொகுதி. அப்ப 6 வாக்ககம் அல்லது 5 வாக்ககம் ஒரு ஒன்றியமா பிரிச்சின்னா அதுல எத்தனை வருது? 10 ஒன்றிய தலைமை எவ்வளவு? 80 பேர். 80. அப்ப இங்க ஒரு 10 80. அப்ப இங்க ஒரு 10 தலைவர், செயலாளர், பொருளாளர், ஒன்றிய. நான் என்னப்பா, நான் வந்து அந்த ஒன்றிய தலைவருங்க, செயலாளருங்க, நீ இந்த ஒன்றிய பொருளாளருங்க. இதுல எவ்வளவு எண்ணிக்கை வருது பாரு. இந்த ஒன்றியத்துக்கு கீழே 10 வாக்ககம்.
இந்த வாக்ககத்துக்கு நீ 10 பேர் சொல்கிறோம், எவ்ரி பூத் 10 யூத் வேணாம் 8 பேர் போடு, தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர். இங்கே அந்த போடும்போது கிளை ஒன்றியங்களாம் அங்கே பெண் தலைவராக இருக்கலாம், செயலாளர் இருக்கலாம், பொருளாளர் இருக்கலாம், செய்தி பிரிவு செயலாளர் இருக்கலாம், இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பை பிரித்து கொடுத்துரு. அங்கே கன்னடர் வரார், தெலுங்கர் வரார், மலையார், எதை பற்றியும் கவலைப்படாது. வாக்குரிமை வாழும் உரிமை மட்டும் இல்லை, அவங்களுக்கு வாக்குரிமையும் கொடுத்துருக்கு. ஒரு தேசியன மக்கள் வீழ்த்தப்பட்டு கிடக்கும்போது அதன் எழுச்சிக்கு மீட்சிக்கு அரசியல் செய்யும்போது அந்த அரசியலோடு தங்களை இணைத்து கொண்டு பயணிக்க அவர்கள் கடமைப்பட்டவர்கள். நாம் இந்தியா முழுமைக்கல்ல, உலகம் முழுமைக்கும் இப்படி தான் நம்ம பயணிக்கிறோம். அந்தந்த மொழிவெளி தேசியனங்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு கரைந்து தான் நம்ம பயணிக்கிறோம். அப்படி அவர்கள் பயணிக்க கடமைப்பட்டவர்கள். அதை பற்றி யோசிக்காத போடு. நம்ம தெலுங்கருக்கு இல்லை இந்த அரசியல், கன்னடருக்கு இல்லை, மலையாளிக்கு இல்லை, பீகாரிக்கு இல்லைன்னு இல்லை. நாம் முன்னெடுக்கிறது தமிழ் தேசியன மக்களின் அரசியல், உலக பொதுமைக்கான அரசியல் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம். பூச்சி செத்துறக்கூடாது, மரங்கள் வெட்டப்படக்கூடாது, மலைகள் காடுகள் காக்கப்படணும்னு போராடுறதெல்லாம் எப்படி? இது தமிழ் இன மக்களுக்கு மட்டுமானதா? நீர் நஞ்சாயிருச்சு, காற்று விஷமாயிருச்சுன்னு கத்துறது எதுக்கு? நம்ம உலக பொதுமைக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் உயிர்மை நேயர்கள். சக மனிதர்களை வெறுப்பு என்பதே நமக்கு கிடையாது. சக மனித வெறுப்பு என்பதே கிடையாது. அதான் அவரவர்கள் அவரவர்கள் மொழியை போற்றி, அவரவர்கள் பண்பாடு வழிபாட்டை போற்றி அப்படியே நம்ம இனத்தில் வாழலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அதை விடு, அவர்களை சேர்த்துக்கிட்டு போ, கொண்டுகிட்டு போ. இந்த கட்சி எல்லா மக்களுக்கும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும். நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடை புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, அதாவது மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும், தன் மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சிமிக்க இளைஞர்களின் படைதான் நாம் தமிழர் கட்சி. அது மொழியை நேசிச்சிருது, இனத்தை நேசிச்சிருது, மண்ணை நேசிச்சிருது. அப்புறம் மக்கள் தன் இனத்தை போல பிற மொழி வழி தேசிய மக்களையும் நேசிக்கிற எழுச்சிமிக்க இளைஞர்களின் படை. இதுதான் கோட்பாடு. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் கோட்பாடு. இதை விளங்கணும். தாத்தா காமராஜர் சொன்னது போல முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைங்கிறார். அதை நாம் ஏற்கிறோம். அதையும் தாண்டி ஒரு வழி போறோம். தலைவர் சொல்றார், மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அரசியல் என்பது, மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார். அதையும் தாண்டி தாத்தா தலைவன் எல்லோரும் நம் முன்னவர்கள் வகுத்து வைத்த கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இது நாம வகுத்து கொண்ட கோட்பாடு. இதை உள்வாங்கிக்கணும். அதுல தெலுங்கர், மலையாளி, கன்னடர், துளுவர்லாம் வர்றாரான்னு நீ தான் யோசிக்கணும். வர்றார். தடையற்ற மின்சாரம் எல்லாருக்குன்னா எல்லாருக்கும் தான். தூய குடிநீர்னா எல்லாருக்கும் தான். சிறந்த மருத்துவம்னா குடிகள், நாட்டு குடிகள் எல்லாருக்கும் தான். அதுல பாகுபாடு கிடையாது. தமிழர்கள் பேரன்பு மிக்கவர்கள், மானுட நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள், அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள். அதை உள்வச்சுக்கிட்டு மனசுல உள்வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப இருக்கிற பொறுப்பாளர் இருக்கிற வர ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், ராஜபாளையம், அப்ப திருச்சுழி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்த வாக்குகளில் திருச்சுழி தான் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு ஆய்வு செய்யணும். அப்போ ஆய்வு செய்து அங்கே படையை நம்ம பெருக்கி வாக்கக முகவர்களை பெருக்கி கொண்டு போகணும். வாக்ககத்தில் முகவர்கள் இல்லாமல் இவ்வளவு வாக்கை நம் மக்கள் நமக்கு செலுத்தியிருக்கிறார் என்றால், இருந்திருந்தால் நாம் நினைச்ச மாதிரி 1 கோடி வாக்கு நம் இலக்குன்னு நம்ம தொட்டிருக்க முடியும். ஆனால் செய்யலை. நாம் அந்த தவறை இனி வரும் காலங்களில் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் 2 ஆண்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. சரியாக 17 மாதங்கள் தான் இருக்குது. அந்த 17 மாதங்களில் கடைசி அந்த 7 மாதத்தை நீங்கள் கழிச்சிடணும். ஏன்னா அது தேர்தல் காலமாயிரும். அப்போ நம்ம வாக்கு கேட்க போய் தெருவா வேட்பாளர்களோடு போய் வாக்கு கேட்குற காலமாக மாறிடும். அதனால் அதை இதில் கணக்கில் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு சரியாக 10 மாதங்கள் தான். தாயின் கருவறையில் வைத்து நம்மளை எப்படி 10 மாதங்கள் சுமந்து பெற்றாலோ அப்படி இந்த கட்சியின் கட்டமைப்பு என்கிற இந்த குழந்தையை நீங்கள் உங்கள் கருவறையில் வைத்து சுமந்து சரியாக 10வது மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கட்டுப்பட்டுச்சு, விருதுநகர் கட்டப்பட்டுருச்சு, ராஜபாளையம், இந்த திருச்சுழி எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு. எவரி பூத் 10 யூத்து.
இன்னும் ஒருத்தனை சேர்க்க முடியாதா? ஒரு தம்பிட்ட கேளு, நீ எந்த வாக்ககத்தில் வாக்கு செலுத்தினாய், அந்த வாக்ககத்தில் உன்னை மாதிரி அங்க வாக்கு செலுத்த 10 பேர் நம்ம பிள்ளை, நான் இன்னும் ஒருத்தனை சேர்க்கிறேன், அவர்கிட்ட சொல்லுங்க 1 கூட்டல் 1 இவ்வளவுதான் வளர்ச்சி விகிதம். இப்ப நீங்க ஒருத்தரை சேர்த்துட்டீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை மாதிரியே உணர்வு உள்ள ஒரு தம்பி தங்கையை இணைங்க. அவர் கூட படித்தவராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவராக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம், அண்ணன் தம்பி யாராக இருக்கலாம். சேர்த்துட்டாரு 10 பேர் 10 நாள் சேர்க்க முடியாதா? சரி, அங்கே யாருமே இல்லை, இந்த ஒன்றிய பொறுப்பாளர்கிட்ட சொல்லி அங்கே போய் ஒரு நாள் சூருட்டி விட்டுங்க. நாம் தமிழர் கட்சி திரும்புகிற திசையெல்லாம் நம்ம கட்சி இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், போடுங்க உறுப்பினர் சேர்க்க முகாமை. உறுப்பினர் சேர்க்க முகாம் போட்டேன்னு ஒருத்தர் கூட சேரலைன்னு சொல்கிறான், நான் கட்சியை கலைச்சிடுறேன். 10 பேர் 20 பேர் 15 பேர் 30 பேர் சேரானா இல்லையான்னு மட்டும் பாரு. உறுதியாக வருவார்கள், சேர்வார்கள். மக்கள் நம்மளை நம்ப தொடங்கும் போது மக்களை நாம் முழுமையாக நம்பி மக்களுக்கு அருகில் செல்லணும். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இந்த வேலையை இதுவரை செஞ்சீங்க, செய்யல, அதை பற்றி பேசல. இன்னையிலிருந்து நீங்க செய்றீங்க. திருப்பி அண்ணன் அடுத்த பயணம் வரும்போது என்கிட்ட கொடுக்கணும். இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு பொறுப்பை போட்டு கொடுங்கன்னு. போட்டு கொடு, அனுப்பு, காலையில் கையெழுத்திட்டு அனுப்பிடுவோம். ஆனால் வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் இல்லை வேலை செய்யலைன்னா அவரை மறுபடியும் நீக்கணும். அதுக்கு அண்ணன் ஒரு கடிதத்தை எழுதி கையெழுத்து போட்டு என்ன நீக்கி கொண்டே இருக்கிறார். வேலை செய்யலைன்னா வச்சு என்ன எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கிட்டு இருக்குது. என்னதான் தம்பி, ஆத்தாளா இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் அடக்கம் பண்ணிட்டு தான் தம்பி போகணும். பண்ணி கிடையாது தம்பி, ஒன்றும் பண்ண முடியாது. வேலை செய்யணும் தம்பி. இந்த கட்சிக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. வேலை செய்கிறவன் வேலை செய்யாதவன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கட்சி எப்படி கட்டப்படுது தெரியுமா? இரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்று கட்டப்படுது. இங்கே குடும்ப உறவை விட கொள்கை உறவு மேலானது. இதய துடிப்பையும் விட லட்சிய துடிப்பே உயர்ந்தது, உன்னதமானது என்கிற கோட்பாடு கொண்டவன் தான் இந்த கட்சிக்கு வர முடியும். நீ உன் லட்சியம் ஜெயிக்கணும்னா கட்சி ஜெயிக்கணும். கட்சி ஜெயிக்கணும்னா கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அதை செய்யணும். யாரை நிறுத்துதோ அவனுக்கு வேலை செய்யணும். இல்லை என்னைய நிறுத்தினா தான் அப்படின்னு நீ கேட்குற சீட்டு உனக்கு கொடுக்குற கட்சிக்கு போய் சேர்ந்துக்க. இங்கே நீ சொல்றதை தான் அண்ணன் கேட்கணும்னா நீ தனியாக தான் கட்சி ஆரம்பிச்சுக்கணும். இங்கே கொள்கையெல்லாம் புதுசாக இவனை வகுத்து தர வேண்டிய 5000 வருஷமா கொள்கை தான் இருக்குது தமிழன்ட்ட. வள்ளுவனை விட நீ எனக்கு கொள்கை கோட்பாடு வகுத்து தரப்போறியா? அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு, செயல்படுத்தத்தான் யாரும் இல்லை. சுத்தம் சுதந்திரம் எல்லா சுகத்திலும் எழுதியிருக்கு. இறங்கி கூட்டுறவன் யாரு? அதுதான் நம்ம, அதுக்கு தான் கூட்டிடுவோம். எழுதியிருக்கு ரொம்ப நாளா. இறங்கி கூட்டுறவன் தெரியல. எழுதுனவன் அந்த எழுதுன நேரத்துக்கு இறங்கி கூட்டியிருந்தா கூட தெரு சுத்தமா இருக்கும், தேசம் தானா சுத்தமா இருக்கும். இப்ப இதுதான் இங்க சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இப்ப சொல்லிட்டு போயிட்டான், செய்யணும். யார் செய்யறது? நீ செய்யணும், நான் செய்யணும், நாம செய்யணும், செய்வோம். ஒரே வழிதான் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி பிரிச்சு கட்டு. 100 கிலோ ஒரே ஆள் தூக்குறது பெரிய சுமை, நடை தளருது, கணம் கூடுது, நீண்ட தூரம் பயணிக்க முடியல. குறைடா 5 கிலோ 5 கிலோவை கட்டுறா, கட்டி 20 பேர் தூக்குடா, சுமை எளிது, பயணம் இனிது. இவ்வளவுதான்டா கோட்பாடு. இதான கட்டுறா, அவ்வளவுதான்டா. கட்டி எனக்கு முடி அதிகாரத்தை பிடி, அப்புறம் வச்சா அடி. இவ்வளவுதான் நம்ம கோட்பாடு. போட்டு இது பண்ணிட்டு இருக்காத, இவ்வளவுதான். ரொம்ப போட்டு இது பண்ண திருப்பி வருவேன், அதுக்குள்ள கட்டி முடிக்கணும். அப்புறம் நான் சொல்ற வேட்பாளருக்கு வேலை செய்ய பழகணும். என்ன அண்ணன் இவரை கொண்டு வந்துட்டு போட்டுறாரு, அவரை கொண்டு வந்து போட்டுறாரு. தம்பி நீ பாரு தம்பி, ஐபிஎல்லாம் ஒரு போட்டி நடத்துறான், இந்த இதெல்லாம் நடத்துறான், ப்ரோ கபடியெல்லாம் பாரு தம்பி. தமிழ் தலைவாசுன்னு பேர் தான் தம்பி இருக்கு. ஈரான்ல இருந்து ஒருத்தன் வந்து விளையாடுறான். அவனுக்கு வெற்றி தான் தம்பி இலக்கு. சிறந்த வீரன் எவனோ, எவன் கப்ப வெல்வானோ அவன்கிட்ட கொடுப்போம். கொஞ்ச நாள் பொறு, அதிகாரத்தை பிடிப்போம், அப்புறம் எல்லாம் செய்வோம். அதனால என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இருக்கிறதை முதல்ல பொறுப்பை போட்டு கொடு, அறிவிப்போம். அப்புறம் நான் சொல்ற பணியை நிறைவு செய்யறதுக்கு வேலையை தொடங்கு. அதிகபட்ச காலம் எடுத்துக்கிறாத. தலைவர் பிறந்த நாளைக்குள்ள இதை முடிக்கிறேன், இல்லை மாவீர தினத்துக்குள்ள முடிக்கிறேன், இல்லை அடுத்த ஆண்டு 25க்குள்ள இதை முடிச்சு கொடுக்குறோம், டிசம்பர் இறுதிக்குள்ளேன்னு ஒரு வரையறை வைத்துக்கொண்டு கட்டமைங்க. புரட்சி எப்போதும் வெல்லும்,
நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம்